ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நாளைக்கு நிச்சயமாக உனக்கு வேண்டியதெல்லாம் உன் கைகளில் வந்து சேரும்படி இன்று இரவே அதற்குண்டான வேலைகளையெல்லாம் நான் முடிச்சு கொடுக்க போகிறேன். உன்னுடைய எதிர்பார்ப்பு என்ன, என்னிடம் நீ ஏங்கி கேட்டது என அனைத்தையும் அறிந்த நான் உன்னுடைய உணர்வுகளை மதித்து உன் விருப்பத்தை நிறைவேற்றி கொடுக்க போகிறேன். யாருக்கிட்ட வந்து கேட்ட? இந்த தாய் என்னிடம்தானே வந்து கேட்டாய். அம்மா, எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், அரசாங்க வேலை கிடைக்கணும்னு கேட்ட. எனக்கு வெளிநாடு செல்லக்கூடிய எண்ணம் நிறைவேறணும்னு கேட்ட. என்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைங்கன்னு கேட்ட. என்னுடைய குடும்பமும் என்னுடைய பிள்ளைகளும் நல்லா இருக்கணும், அவங்க வாழ்க்கையில் நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கணும்னு கேட்ட. உனக்கு பிடித்த துணையே உனக்கு துணையாக வர வேண்டும் என்று கேட்டாய். நான் உன்னதாமா நம்புகிறேன், என் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுங்கன்னு கேட்ட. என்னை ஆசீர்வதித்து அருள் செய்து எனக்கு வெற்றியை கொடுங்கன்னு கேட்டேன். இப்படி உன்னுடைய எல்லா வேண்டுதல்களையும் விருப்பங்களையும் நிறைவேற்றி தருவதற்காக தான், நாளைய நாளை உனக்கான நாளாக மாற்றுவதற்காக தான், நீ என்னிடம் விரும்பி கேட்டதை உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக தான் இப்போது இந்த வராகி அம்மா இன்றிரவே இதை உன்னை கேட்கச் சொன்னேன் என் செல்லமே. உன்னுடைய தேவைகளையும் விருப்பங்களையும் அறிந்த பிறகும் ஒரு தாயாக என்னால் சும்மா இருக்க முடியுமா? என் பிள்ளையான நீ மன வருத்தத்தோடும் வேதனையோடும் இருக்கும்போது நான் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் தான் உன்னை நிம்மதியாக இப்போது தூங்கச் சொல்கிறேன். நாளை விடியலானது நிச்சயம் உன் விருப்பங்களையும் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றக்கூடிய உனக்கான வெற்றி விடியலாக மாறப்போகுது. உன் உணர்வுகளை மதிக்காம, உன்னை புரிஞ்சுக்காம அலட்சியம் செய்யக்கூடிய மனிதர்களின் உரிமைகளுக்கு நீ இடம் கொடுக்க வேண்டாம் என் செல்லமே. அவங்களுக்கு நீ தேவையில்லை, ஆனால் நீ செய்கிற வேலை மட்டும் வேணும். நீ எல்லாருக்கும் அவங்களுக்கு வேலை செய்யணும், உதவி செய்யணும், அவங்களுக்கு தேவையானதையெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கணும். ஆனால் உனக்கு அவங்க மதிப்பு கொடுக்க மாட்டாங்க, நீ அவங்கள்ட்ட கேட்குற உரிமையும் உனக்கு தரமாட்டார்கள் என்று சொல்லக்கூடிய மனிதர்களிடத்தில் நீ எதற்காக போய் காலந்தள்ளுகிறாய்? அவங்களுக்காக ஏன் விழுந்து விழுந்து வேலை செய்கிற? எதை செஞ்சாலும் யோசிச்சு செய். ஆனால் நீ இன்னைக்கு பேசாமல் இருக்கலாம். உனக்காக பேச வேண்டிய பேச்சுக்களையெல்லாம் காலம் நிச்சயமாக சொல்லி முடிக்கும். யார் உன்னை கஷ்டப்படுத்தினாங்களோ, யார் உன்னை கொடுமைப்படுத்தினாங்களோ, யார் உன் மனம் புண்படும்படி வருத்தப்படும்படி வேதனைப்படும்படி பேசினார்களோ அவங்க எல்லாத்துக்குமே காலம் நிச்சயமாக பதில் சொல்லும். நீ இப்படியே காலம் பூராவும் இருந்துவிட மாட்டாய் என் செல்லமே. உன் மனசில் இப்போ இருக்கிற வருத்தங்களையும் வெளியே சொல்ல முடியாமல் நீ உள்ளுக்குள்ளேயே புகஞ்சு அழுகிறதையும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வராகியம்மா, இந்த உன்னுடைய எண்ணங்களையெல்லாம் மற்றவர்கள் புரிந்து கொள்ளும் சூழ்நிலையை வெகு சீக்கிரமாகவே உருவாக்க தான் போகிறேன். உன்னை யார் அலட்சியப்படுத்தினாலும் நிராகரித்தாலும் நீ கவலை கொள்ள வேண்டாம். ஏன் தெரியுமா? சாதாரணமாக மக்கள் ஒரு கடைக்கு போகிறாங்கன்னா அவங்களால வாங்க முடியாத அதிக விலை உள்ள ஒரு பொருளை வாங்க முடியலை, நம்மளால் இது சரி வராது, நம்மளால் வாங்க முடியாது நிராகரிப்பவர்களாக இருப்பார்கள். அப்படி அவர்கள் தகுதிக்கு மீறிய, அவர்களால் வாங்கவே இயலாத ஒரு பொருளை தானே நிராகரிக்கக்கூடிய மனிதர்கள் இப்போது உன்னையும் நிராகரிக்கிறார்கள்னு புரிஞ்சுக்கோ. ஆக அவர்களை விட நீ தகுதி மிக்க ஆள், அவர்களை விட மிக சிறப்பான ஆளாக நீ இருப்பதால் தான் அவர்கள் வாழ்வில் உன்னை சேர்த்து கொள்ளாமல் ஒதுக்கி வைக்கிறாங்க, நிராகரிக்கிறாங்கன்னு நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் செல்லமே. உண்மையிலேயே அதுதான் யதார்த்தமான உண்மையும் கூட. நீ யாரிடமும் போய் கெஞ்சி கேட்டு அன்பை வாங்க வேண்டாம். ஏன்னா கேட்டு பெறக்கூடிய அன்பில் உண்மை இருக்காதல்லவா? கேட்காமலே நீ மனிதர்களுக்கு அன்பையும் அரவணைப்பையும் வாரி வாரி கொடுப்பதால் அதற்கு மதிப்பில்லாமலும் இருக்கிறது என்பதை நான் அறிவேன். உன் அன்புக்கு மதிப்பு கொடுத்து உன்னை எல்லாரும் புரிஞ்சுக்கக்கூடிய காலம் நிச்சயமாக வரதான் போகுது. தேவையில்லாமல் மனமுடைந்து கண்ணீர் சிந்தாதே என் செல்லமே. ஏமாற்றங்களையும் எதிர்பார்ப்புகளையும் மட்டுமே சந்தித்து கொண்டிருக்கும் உன்னுடைய உள்ளத்திற்கு இனிமேல் நான் ஏற்றத்தை தரத்தான் போகிறேன். இனிமேலாவது யாரை நம்பலாம், யாருக்கிட்ட பேசலாம், யாரை முழுசான பழகலான்றத புரிஞ்சு நடந்துக்கோ. உறுதியான உன்னுடைய குணமும் மன தைரியத்தோடு நீ செய்யக்கூடிய செயல்களும் நீ யாருங்கிறதை இந்த உலகுக்கு நிச்சயமாக உணர்த்தும். உண்மையின் பாதையில் நேர்மையாக வாழக்கூடிய உனக்கு நான் எந்த உபதேசமும் சொல்ல போவதில்லை என் செல்லமே. ஏன்னா உன் மனசுக்குள்ளே ஏற்கனவே நிறைய போராட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு. முதல்ல அதிலிருந்து தெளிவான அமைதியான ஆளாக மாறு. காலம் மாறதான் போகுது. இங்கே எல்லாரும் எல்லாமே மாறத்தான் போகிறாங்க. அப்போது உனக்கு கிடைக்க வேண்டியது சரியானபடி முழுவதுமாக வந்து சேரும். நாளைக்கு உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நான் கிடைக்க செய்வேன். அதை பற்றி நீ கவலைப்படவே வேண்டாம் என் செல்லமே.
மனித வாழ்க்கையில் எல்லாருமே முதல்ல நிறைய பேசுவாங்க. அப்புறம் காலம் போக போக அவங்களுக்கே அனுபவம் வந்துடும். அவங்களுக்கே பொறுமையும் பொறுப்பும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய பேச்சை குறைத்து கொள்வார்கள். அனுபவம் அதிகரிக்க அதிகரிக்க பேச்சை நிறுத்தி கொள்வது தானே சரியான முறையான விஷயமாக இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் கண்ணாடி போல தான் இருக்காங்க. கண்ணாடி முழுசாக இருக்கும்போது அதில் ஒரு முகம்தான் தெரியும். கண்ணாடி கீழே விழுந்து உடஞ்சிட்டா அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கண்ணாடி துண்டுகளிலும் ஒரு முகம் தெரியுமல்லவா? அப்படிதான் மனிதர்களுடைய வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் வரல, எந்த பிரச்சனையும் வரல, சாதாரணமாக இருக்கும்போது ஒரு முகத்தை தான் காட்டுவாங்க, நல்லா பேசுவாங்க, நல்லா சிரித்து பழகுவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையோ அல்லது உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நிலைமையோ மாறி போச்சுன்னா அவர்களின் பல்வேறு முகத்தை, பல்வேறு கோணத்தை, பல்வேறு குணத்தையும் நீ புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாகும் என் செல்லமே. ஒவ்வொரு மனிதருடைய மனங்களுக்குள்ளேயும் மிருக குணமும் மனித குணமும் நீ எவ்வளவோ குணங்கள் சேர்ந்துருக்கு. ஒவ்வொரு மனிதரும் பல்வேறு முகமூடிகளை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு ஒரே ஒரு முகத்தை தானே வெளியில் காட்டுபவர்களாக இருக்காங்க. வீட்டில் ஒரு முகம், வெளியில் ஒரு முகம், தெரிஞ்சவங்க கிட்ட ஒரு முகம், தெரியாதவங்க கிட்ட ஒரு முகம்னு ஒவ்வொருவரும் இடத்துக்கேற்ற மாதிரியும் காலத்துக்கு ஏற்றார் மாதிரியும் வேறு வேறு முகமூடியை மாட்டிக்கொண்டு திரிபவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மனிதரிடம் நீ எந்த முகமூடியை நம்பப் போகிறாய்? மனிதரின் உண்மை குணம் என்னன்றதை முதல்ல தெரிஞ்சு புரிஞ்சுட்டு அப்புறமா பழக ஆரம்பி, பேச ஆரம்பி. நீ என்ன வருத்தப்படுவதாக இருந்தாலும் வேதனைப்படுவதாக இருந்தாலும் அதை மனிதர்களிடம் சொல்லுவதை விட்டுவிட்டு நீ வணங்கக்கூடிய இந்த வராகி அம்மா கிட்ட சொன்னினா அதுலையாவது உனக்கு கொஞ்சம் பிரயோஜனம் இருக்கும். உன் பிரச்சனைகளையெல்லாம் தீர்த்து வைக்க நான் முயற்சி செய்வேன். இந்த மனிதர்களிடம் சொல்லுவதால் உனக்கு எந்த பலனும் கிடைக்கப் போவதில்லை என் செல்லமே. அவ்வப்போது உன் வாழ்க்கையில் ஏற்கனவே நடந்த விஷயங்களை கொஞ்சம் திரும்பி பார்த்தீன்னா இதுவரைக்கும் நீ பட்ட கஷ்டமும் அதை நீ கடந்து வந்த வழிகளும் உனக்கு புரிய வரும். அதன் மூலமாக உனக்குள்ள ஒரு புது நம்பிக்கை வரும் அல்லவா? இத்தனையோ நாட்கள் எத்தனையோ கஷ்டங்களை சந்திச்சனே, இதையும் சுலபமாக சந்தித்து கடந்து வந்து விடுவாய் என்ற தைரியமும் உனக்குள்ள நிச்சயமாக உருவாகும். நானும் அதற்கு உனக்கு உறுதுணையாய் இருந்து உனக்கு நடக்க வேண்டியதை நல்லதாய் நடத்தி முடிப்பேன் என் செல்லமே. கோபம் வந்தால் அதை அடக்கி ஆளக்கூடிய ஆளாக நீ இரு. கோபங்கிறது மற்றவங்களால் உனக்கு கிடைச்ச குணம்தானே தவிர அது உன்னுடைய பிறவி குணமல்ல. அது உனக்கு தேவையில்லாத குணம் என்பதை புரிந்து நடந்து கொள்ள தயாராகு. அப்போதுதான் உன்னை சுற்றி இருக்கும் உறவுகளுக்குள் எல்லா புரிதல்களும் உண்டாகி பிரிதல் இல்லாமல் நிம்மதியாய் வாழ முடியும் என் செல்லமே. மனிதர்களிடம் புரிதல் வந்துவிட்டாலே பிரிதல் என்பது இருக்காது. நீ கடவுளை நேரில் பார்த்ததில்லை நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் பலமுறை உனக்கு கஷ்டமும் கவலைகளும் பிரச்சனைகளும் வந்தபோது மனித உருவத்தில் நான் தானே பல ரூபங்களில் வந்து உதவி செய்தேன். இனி நடக்கப் போவதையும் உனக்கான நல்லதாக நான் நடத்தி முடிப்பேன். நீ கவலைப்படவே வேண்டாம் என் செல்லமே. எந்த சூழலை எப்போ உனக்கு எது தேவைனாலும் இந்த வராகியம்மா நான் உனக்காக வந்து நிற்பேன். தனிமை மிகவும் கஷ்டமாக இருக்கே நினைக்காத. தனிமையை நேசிக்க கற்றுக்கொண்டால் தனிமையில் இருக்கும்போது பல அற்புத பாடங்களும் அனுபவங்களும் உனக்கு புரிய வரும். நீ பேசும்போது நீ என்ன பேச வர்றன்றதை யோசிக்கிறத காட்டிலும் நீ பேசுவதை எதிரில் இருக்கிறவங்க என்ன அர்த்தத்தில் புரிஞ்சுக்குவாங்கன்னு யோசித்து பேசக்கூடிய ஆளாக இரு. ஏன்னா நீ எல்லாருக்கும் நல்லது நினைக்கிற, யதார்த்தமாக சொல்கிற. ஆனால் எதிரில் இருக்கிறவங்களுக்கும் அப்படிப்பட்ட நல்ல குணம் இருக்கணும் அல்லவா? அவங்க கெட்டவங்களாக இருந்தாங்கன்னா தன்னை போல தான் மற்றவங்களும் நினைப்பாங்க. அதனால் நீ உள்ளர்த்தத்தோடு பேசுகிறன்னு யோசிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எல்லா இடத்திலும் புரிந்து நடந்துகள்.